எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா ஜபானால வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். அது மட்டும் தான் எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு இன்னும் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக வேற லெவலில் இருந்துச்சு. அது செம காம்போ வேற. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுவோம். அவர் என்னங்கன்னா கீ ரைஸ் மஷ்ரூம் காம்பவுண்ட், இவங்க என்னங்கன்னா கீ ரைஸ் சிக்கன் கிரேவி காம்பவுண்ட். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்திருக்கோம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் ப்ரோ? அம்மா எம்எஸ் ஈரோடு அம்மா எம்எஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒசூரில் ரொம்பவே ஃபேமஸாக. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் வந்து வெஜிடேரியன். ஐயோ சாமி வேற. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் ஃபேமஸாக. என்ன டிஷ் ப்ரோ இங்கே ரொம்ப ஃபேமஸ்? இங்கே சிந்தாமணி சிக்கன் பள்ளிப்பாளையம் டெம்ப்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு எந்த ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மஷ்ரூம் இருக்குது, பன்னீர் இருக்குது, கோபி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. சிக்கன் சிந்தாமணி திருப்பி சிக்கன் ரெட்டு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெட் சிக்கன் நல்லா. ஆனால் என் கண்ணுக்கு ஃபுல்லாக சிக்கன் மட்டும் தான் தெரியுது. எது வெஜ்ஜு நல்லா இருக்கா, எது சிக்கன் நல்லா இருக்கா, மட்டன் நல்லா இருக்கா? இது என்ன சிக்கன்? இது சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா ரெட் சில்லி சிக்கன். ரெட் சில்லியில் சில்லியே போட்டிருக்காங்களா? எது இதுவா? செமையா இருக்கா? ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இது வந்து எக் கொத்து பரோட்டா. போதும் போதும். ஆ நல்லாக்கா? சிக்கன் சுக்கா வெள்ளை சிக்கன் எப்படி இருக்கு? நீங்க மிஸ் பண்றீங்க. எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா ஜபானால வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். அது மட்டும் தான் எங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியனும் வந்திருக்கு. டெக்ஸ்சரே செம்மையா இருக்கு. இன்னும் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி ஆட பிக்காளிப்பழ. தனுஷா, நீ எப்போ வெஜிடேரியனா மாறினா? ப்ரோ நீங்க டேஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. சாய் சொல்லுவார் இப்போ எது நல்லா இருக்கு? பொடி மாசம் ஆ வந்து பரோட்டா சிக்கன் சுக்கா இந்த மாதிரி சாப்பிடலாம். சில்லி சிக்கன் செம்மையா இருக்குல்ல இது. சாப்பிட ஒரு மாதிரி நான் சொல்றா பாப்பா.
நான் போன சண்டே வீட்டில் பண்ணல. பச்சை ஒன்று சுருக்குன்னு ஏறிச்சு அதுவா? ஒரு சண்டேவும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சிடறாங்க. ஒரு நாள் கூட எனக்கு டேஸ்ட் நீ சொல்லு. இது ஜபன் சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஜபனுக்கு வேறு வழியில் ஹஸ்பண்டாக ஆகிட்டாரு. எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எங்களுக்கு எப்போ வந்து அவர் சொல்லி அப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா ஆக்சுவலாக இது வந்து நிஜமாலே சொல்லி தான் ஆகணும். அவர் செஞ்ச கீ ரைஸும் மஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக வேற லெவலில் இருந்துச்சு. அது செம காம்போ வேற. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுவோம். அவர் என்னதுன்னா கீ ரைஸ் மஷ்ரூம் காம்பவுண்டர், இவங்க என்னதுன்னா கீ ரைஸ் சிக்கன் கிரேவி காம்பவுண்டர். சொல்லுங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்னைக்கு நல்லா இல்லை. இது ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கனால வந்து நீங்க பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் இருக்கு. கூட்டம்னால கூட வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு வேணும் நல்லா இல்லை. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீ என்ன சாப்பிட போற? சாம்பார் சட்னி இருக்கு. ஆக்சுவலி நான் நேற்றே கேட்டேன். ஆனால் இன்னைக்கு ரம்பிச்சு. அது ஓகே. இந்த செம்மையா ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி பரோட்டாவே சாப்பிட மாட்டேன்னு கதை விட்டா. இதுக்கு நான் தான் சாட்சி. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ரெண்டு பேரும் போய் போட்டாங்க. சீரியஸா சொன்னா. ஃபர்ஸ்ட் வந்து முட்டை கொத்து பரோட்டா. நம்ம சேர்வா கூட வச்சு ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு. எக் பொடி மாசம். ஆக்சுவலாக இங்கே வந்து பரோட்டா சூப்பராக இருக்கு. பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்கு. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் என்ன இது மஷ்ரூம் மஞ்சூரியன். வேற லெவலில் இருக்கு. கை வச்சோடனே தனுஷா வாட்டர் பவர். ஓ இப்போ சிக்கனை வந்து அதில் போட்ட உடனே சிக்கன் ரைஸ் ஆகிடும் அதானே? பார்த்தீங்கன்னா சிக்கன் அன்னைக்கு இந்த கை எடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ண பிடிக்கும். அது அவர் அதாவது ஒரு சமையல் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அது தெரியும். அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதனால தான் உன்னை கேட்குறேன். ஏன்னா நான் ஒரு ஏரோப்ளைனில் போனால் பைலட் ஆயிடுவார். ஹோட்டலுக்கு வந்தால் செஃப் ஆயிடுவார். ஓ நீ இப்போதான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுது. அந்த வீடியோவில் கேப்டன் சாய் சக்திவேல். அங்கிள் பார்த்துக்கோங்க, சிந்து வந்து ஜூஸ் குடிச்சிருக்கா. செம்ம கூலிங்காக இருக்கு. வாட்ஸ் ஃபீட்பேக்? ரெகுலராக விசிட் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் இது. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. மற்ற நாள்லாம் நல்லாயிருக்கும். இல்லை, நான் யூஸ்வலாக நம்ம பிரியாணி குஸ்கா சாப்பிடுவோம், அது நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு அம்மாயி மெஸ் வந்திருக்கோம். ஒசூரில் கிராண்ட் சினிமாஸ் பக்கத்தில் இருக்கும். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, குடல் கறி, தோசை, மட்டன் கொத்து கிரேவி, எல்லா நான்வெஜ் கிரேவியுமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். டியூட்ஸ் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா மஷ்ரூம் மஞ்சூரியன், அதில் வந்து கொஞ்சம் கலர் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா
டேஸ்ட்லாம் வேறு லெவல், சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக அந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.